ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை மிஸ்ட்ரி பொண்ணு வாய்ஸ் ஓவர். லாஸ்ட்டாக என்ன பார்த்துருந்தோன்னா, ஃபேங் வந்து ஹீரோயினி கிட்ட ஹோம்ஒர்க் எழுதி கொடுக்க சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோ கோச்சிட்டு போயிருப்பான். தென் கிளாஸ் ரூமுக்கே வந்து ஃபேங்கை அந்த ஹோம்ஒர்க் நோட்டு கொடு சாக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போவான். இதெல்லாம் பார்த்துருந்த ஹீரோவுக்குமா இன்னும் கடுப்பு தான் ஆகும், கோச்சிட்டு தான் போவான். தென் இந்த ஃபேங் பையனும் சும்மா இல்லாமல் எப்போ பாரு ஹீரோயினிக்கூடயே போய் பேச வேண்டியது, லஞ்ச் டைமு பிரேக் டைம்லாம் பார்க்காம அவகிட்ட தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான். இதெல்லாம் பார்த்துருந்த லெனியுமா என்ன நடக்குது, அவன் எதுக்கு ஒன்றுட்டே வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நீ வேற ஏண்டி அந்த தருதல ஹோம்ஒர்க்கை நான் தான் எழுதிட்டு இருக்கேன், அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்னு அவகிட்ட புலம்பிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சாக்ஷி எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, அவன் எதுக்கு இவகிட்ட வந்து பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பான். தென் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது இவங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தது நம்ம ஹீரோவுக்கு ஜெலஸாக தான் ஃபீல் ஆகும். இருந்தாலும் என்ன பண்ணி தொலைக்கிறது, ஒன்றும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போயிடுவான். நம்ம ஹீரோயினுமா யாரோ ஒருத்தருக்காக பர்த்டே கீட்டிங் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பா. இதனால ஹோம்ஒர்க்கும் எழுதியிருக்க மாட்டா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ கிட்ட வந்து உன்னோட ஹோம்ஒர்க் நோட்டு மட்டும் கொஞ்சம் தரியா, நான் காப்பி பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நம்ம ஹீரோவுமா ஏன் மேடத்துக்கு ஈவினிங் போனால் என்ன வேலை, ஹோம்ஒர்க் கூட எழுத முடியாதான்னு கேட்பான். அது ஒன்றும் இல்லை, அந்த ஃபேங் பையன் வேறு என்னை ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். என்னோட ஹோம்ஒர்க்கும் நான் பண்ணலை, அவனோட ஹோம்ஒர்க்கும் பண்ணலை, ப்ளீஸ் கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்பான். உனக்கு உன்னோட ஹோம்ஒர்க்கே ஒழுங்காக எழுத முடியல, இதில் அவனோட ஹோம்ஒர்க்கை வேறு நீ எழுதி கொடுக்குறியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லுவான். ப்ளீஸ்ப்பா, இல்லைனா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக கேட்பாளா. சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொடுத்துருவான். தென் அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் இந்த ஃபேங் வந்து ஹீரோனிகிட்ட மட்டும் ஹோம்ஒர்க் எழுதி கேட்கலப்பா, இங்கே இருக்கிற பல பேர்கிட்ட அப்படி தான் கேட்டிருக்கான் அப்படின்னது நம்ம ஹீரோனிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். அந்த பரதேசி என்கிட்ட மட்டும் கேட்கலையா, எல்லார்கிட்டையும் அப்படி தான் கேட்டுட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நான் அநியாயத்தை தட்டி கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு போவா. பாவம் அவனே பிரின்சிபல் ரூமில் மாட்டிக்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருப்பான். இது வெளில வந்து பார்த்துட்டு இருப்பா ஹீரோயினி. அவனும் வெளில வந்ததுக்கப்புறமா, அம்மா தாயே தெரியாமல் உன்னிட்ட ஹோம்ஒர்க் எழுதி கேட்டுட்டேன், உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருந்ததுனால நான் யாருக்கிட்டையும் ஹோம்ஒர்க் எழுத சொல்லி தான் டெய்லி கொடுத்துட்ருக்கேன், நான் ஹோம்ஒர்க் எழுதலைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமேல் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன், ஆளை விடுன்னு சொல்லிட்டு போவான். நம்ம ஹீரோயினுமா சரி எப்படி தொல்லை ஒழிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுவான். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் நம்ம லெனியும் சாக்ஷியும் பேசிகிட்டே இருப்பாங்க. இது அந்த சாரும் பார்த்துட்டே தான் இருப்பார். நம்ம சாக்ஷி வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு செஞ்சுருப்பா, அதை வந்து லெனி கிட்ட கொடுப்பா. இதை பார்த்துட்டு சாருமா நீ படிக்கவும் மாட்டேங்கிற, ஒழுங்காக மார்க்கும் எடுக்க மாட்டேங்கிற, இதில் இந்த வேலை பார்க்குறியான்னு சொல்லிட்டு கண்ணாபின்னான்னு திட்டுவார். நம்ம ஹீரோவுமா போனால் போதுன்னு சொல்லிட்டு அந்த க்ரீட்டிங் கார்டை நான் தான் லெனி கிட்ட கொடுக்க சொன்னேன்னு சொல்லுவான். அந்த சாருமா சரி நீ நல்லா படிக்கிற பையன் தானே, நீ எந்த தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவர் விட்டுருவார். ஆனால் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததுக்கு வெளியே பண்ணிடுங்கன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம லெனியும் சாக்ஷியுமா எங்கே போனாலும் நாங்கள் பேசிகிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவலையே இல்லாமல் வெளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்கூலில் இந்த 4th டே அந்த ஈவெண்ட்டுக்கான ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுக்கும் ஃபேங்குக்கும் தான் போட்டியே. ஃபேங் என்ன சொல்லுவானா, நான் லாங் ஜம்பில் அதிகமாக தாண்டிட்டேன்னா நீ என் கூட வெளில சாப்பிட வரணும், ஓகேவா அப்படின்னும் போது ஹீரோயினிமா ஃபஸ்ட்டு தாண்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னுவா. இவனும் 5.3 அளவுக்கு தாண்டிடுவான். இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயினி வாயை பிறந்துட்டு, பரவாயில்ல உன்னை விட யாரும் தாண்ட மாட்டாங்க, நான் கண்டிப்பாக கூட சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லுவா. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோவுமா நான் அவனை விட அதிகமாக தாண்டுறேன் அப்படின்னுவான். சரி நீ அவனை விட அதிகமாக தாண்டிட்டுனா உன் பேரை இங்கே நான் கத்தி சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னுவா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் தாண்டுவான். 1 பாயிண்ட் அதிகமாக தாண்டிடுவான். இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயினுமா ஹீரோட பேரே சொல்லி கத்திட்டு இருப்பா. இதை பார்த்தா ஃப்ராங்குக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் ஹீரோவுமா பார்த்தல அப்படின்னு பார்வையாலே பார்த்துட்டு போவான். அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஒரு ட்ரிப் கூப்பிட்டு போவாங்க. அங்கே நம்ம ஹீரோயினி எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவை மட்டும் தனியாக பிக் எடுத்துகிட்ருப்பா. என்னம்மா நீ கிளாஸ் லீடரையே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம ஹீரோவுமா ஃபோனை கொடு சாக்ஷின்னு கேட்பான். ஐயோ இவன் வேற ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்தா அவன் இவ கூடயே செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோனை திரும்ப கொடுப்பான். நம்ம ஹீரோயினியும் ஷாக் ஆகிட்டு நீ ஃபோனை கேட்டதுமே தண்ணியில் போட்டுருவேன்னு நினச்சப்பா, பரவாயில்ல அப்படின்னுவா. என்னை என்ன அவ்வளோ கொடூரமானவன் நினச்சியா, என்னை நானும் சாஃப்டான கேரக்டர் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா இந்த மலைப்பகுதியிலலாம் எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனோட கால் லைட்டாக ஸ்லிப்பாகி கீழே விழ போவாங்க. நம்ம ஹீரோனி கை கொடுக்கலான்ட்டு தான் போவான். அவன் சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டே கொடுக்காம இருக்கும் போது நல்ல வேலை ஃபேங் வந்து காப்பாத்திடுவான். நம்ம ஹீரோவோ கண்ணாபின்னான்னு திட்டுவான். ஏன்டா ஓ முன்னாடி தானே நிற்கிறா, நீ அவளை மட்டும் இப்போ பிடிக்காம விட்டுருந்தீங்கன்னா அவள் கீழே விழுந்து அவளுக்கு பெரிய காயமே ஆயிருக்குன்னு சொல்லுவான். நம்ம ஹீரோனிக்கிட்டையும் ஹீரோ போயிட்டு சாரி சொல்லுவான். சாரி நான் உன்னை பிடிக்காம விட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ட்ரிப் முடிகிற வரைக்குமே நம்ம ஹீரோயினியை அவன் பத்திரமா பார்த்துப்பான். இந்த ஃபேங் பையன் பேசலான்னு வந்தாலும் ஹீரோ விட மாட்டான். இதை பார்த்துட்டு இருந்த ஃபேங்குக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுருவான். தென் ட்ரிப்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வந்ததுமே ஃபைனல் எக்ஸாமுக்குள்ள டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதை கேட்டது நம்ம ஹீரோனியாக புலம்ப ஆரம்பிச்சிருவா. நான் ஆல்ரெடி கம்மியாக தான் படிக்கிறேன், இதில் நல்ல மார்க் எடுக்கலன்னா நான் எப்படி ஒரு காலேஜில் போய் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோவுமா என்னாச்சு உனக்கு, நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்கக்குள்ள, இல்லை நான் மார்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பேன், நான் காலேஜில் எப்படி போயிட்டு சேர போகிறேன்னு தெரியல, நான் நல்லா படிக்கணுமே அப்படின்னு சொல்லி புலம்புவா. நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்க,
சொல்லுவானா, சரி ஓகே நான் உனக்கு ஈவினிங் 5 மணிக்கு மேலே நான் உனக்கு சொல்லித்தரேன் ஓகேவா அப்படின்னும் போது நம்ம ஹீரோனிக்கு ஸ்டார்டிங்கில் இது பிடிக்கலனாலும் கிளாஸ் லீடரே நமக்காக சொல்லி கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட உட்காந்து படிச்சுட்டு இருப்பா. தென் நம்ம ஹீரோ கூட தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறதுனால எப்பயுமே வீட்டில் அவன் தான் கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு அதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கு போவான். போகும்போதே இப்போல்லாம் எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்டார்டிங்கில் இவளை எனக்கு பிடிக்காது ஆனால் இப்போல்லாம் இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். தென் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது அவன் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் கனவா வரும். அதை பார்த்து பயந்து எழுந்திரிச்சு உட்காருவான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூட அவங்க அப்பா அம்மா நீ பழைய விஷயத்த இன்னும் மறக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பா. அந்த தங்கச்சிக்கு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கும். அந்த ஃப்ரெண்டை தான் நம்ம ஹீரோவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாம தான் பிரிஞ்சிருப்பாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோயினி தான் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு தாட் இருக்கும். தென் அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினி போயிட்டு உன்னோட லைஃப்லயே மறக்க முடியாத பர்சன் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்பா. ஆனா நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம அமைதியாவே இருப்பானா. அந்த டைம்ல சாக்ஷியை ஒரு பொண்ணு கூட்டு இந்த நோட்டீஸை மட்டும் கொஞ்சம் மேலே ஒட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவா. நம்ம ஹீரோவா கூட நான் ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறி நல்லா தான் ஒட்டிட்டு இருப்பான். திடீர்னு அவன் பாஸ்ட்ல நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வந்ததும் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுகிற மாதிரி போவான். நல்ல வேலை ஹீரோயினி பிடிச்சி கீழே உட்கார வைப்பா. உனக்கு என்னதான் ஆச்சு சொல்லு, ட்ரிப் போகும்போது நீ ஹைட்டை பார்த்து பயந்த, இங்கேயும் ஹைட்டை பார்த்து பயப்படுற, உனக்கு பாஸ்ட்ல ஏதாவது நடந்துச்சா சொல்லு அப்படின்னு கேட்பா. ஆனா நம்ம ஹீரோவா ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினிக்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா அப்படின்னும் போது சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுவாங்க. நம்ம சாக்ஷியமா நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் சேடாக ஃபீலாக இருக்கும் போதெல்லாம் இந்த இடத்துக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவா. அங்கே போயிட்டதும் சரி இப்போ சொல்லு உன்னோட லைஃப்லேயே மறக்க முடியாத அந்த பர்சன் யார் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவா. அப்பயே ஹீரோ ஒன்றுமே பேசாமல் இருப்பானா. நம்மளாம் என்னத்தை தான் ஃப்ரெண்ட்ஸோ, நீ ஒன்று கூட என்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவா. சரி ஓகே நான் என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், நான் சொன்னதும் நீயும் உன்னோட லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும் ஓகேவா அப்படின்னும் போது ஆக்சுவலாக எனக்கு 7 இயர்ஸ் இருக்கும் போது ஐ ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருந்தா, அவளுக்கு ஒரு பிரதரும் இருந்தா. அவங்க கூடயும் நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்தேன். ஆனால் சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டில் அவளோட ஐயையே எனக்கு டொனேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவன் பிரதரும் நானும் இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆனோம். அதனால் அவன் எனக்கு ஒரு செயின் கூட ஒரு கிஃப்டாக கொடுத்தா, அதை நான் இன்னமும் பத்திரமா வச்சுருக்கேன் இப்போ வரைக்கும். ஆனால் நான் பார்க்கவே இல்லை அவனை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு கன்ஃபார்மே ஆகிடும் நம்மளோட சின்ன வயசு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹீரோயினி தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நம்ம ஹீரோயினி தான் இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சாலும் அவகிட்ட ஒன்றுமே சொல்லாமல் இருப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.